டிக்யூ மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல சக்சஸ்ஃபுல்லான மூவிஸ், எக்கச்சக்கமான அவார்ட்ஸ். உங்களால எப்படி முடியுது? ஸ்டோரிஸ். இங்க கதை தான் எல்லாமே. நம்ம மக்கள் கிட்ட சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் அவ்வளோ கதைகள் இருக்கு. அப்படி நான் கேட்ட கதைகள் தான் எனக்கு இவ்வளோ அவார்ட்ஸையும் வெற்றிகளையும் கொடுத்துருக்கு. இப்படி பல எமோஷன்ஸும் சந்தோஷமும் இன்ஸ்பிரேஷனும் கலந்த மனசுக்கு பிடிச்ச கதைகள் நம்ம மொழியில ஏராளமா இருக்கு. நம்ம மக்களோட மனசுக்கு பிடிச்ச கதைகளை எங்க கேட்கலாம்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் ஐம் பிரசன்டிங் டு யூ குக்கு எஃப்எம் ஆப். இதுல லவ், கிரைம் ஹிஸ்டரின்னு 15+ ஜானர்ஸ்ல நம்ம கேட்காம போன மனசுக்கு பிடிச்ச 10,000+ கதைகள் தமிழ்லயே இருக்கு. குக்கு எஃப்எம், மனதிற்கு பிடித்ததை கேளுங்கள். டவுன்லோட் தி ஆப் now. ஐயோ எங்க போறது? டாக்ஸ் இந்த அவுட் சைட். எங்க போறது தெரியலையே. செவரு எகிடும். ஐயோ அடியிலலாம் அடிப்படுது. யோ பெருமாளே சார், கண்ணுக்கு முன்னாடி பாடி வச்சுட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கிற? கிரைம் சீன்ல சார். அதான் மைண்டை மாத்திரக்காக ஒரு சைக்கோ கில்லர் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஓ, அப்ப இந்த கொலை பண்ணது ஒரு சைக்கோ கில்லராக்கு இருக்கலாம். ஆனா போன கோணையே படுத்துக்குது. என்ன அளவோ சாரு கால் பண்ணி உடனே வர சொல்லு. ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு கிளம்புவோம். சார், இன்னைக்கு சார் லீவா, அதனால அவங்க 2 பேர் தான் வராங்க. அவனுக்கு 2 பேரா? யோ, அதுக்கு இந்த பொண தெளிப்பியே கேள்வி கேட்கலாமப்பா. அவனுக்கெல்லாம் ஆகாது, வேஸ்ட். நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அவனுங்க வந்துட்டானுங்களாட்டுக்குது. வந்து தோலை இன்னைக்கு நம்மளையோட சேர்த்து போனோம். இங்க இன்வெஸ்டிகேஷன் எங்க நடக்குது சார்? வணக்கம் சார். என்ன விஷயம்? உள்ளுக்கு போய் பேசிக்கலாம். புரியுது. நம்ம பேசுறத வெளியே இருக்க யாரும் கேட்டக்கூடாது, அதானே? யூ ஆர் a man with a brain, Sherlock. வாங்க உள்ள போலாம். ரோடு ரஃப்பா இருக்கு, வெதர் டஃப்பா இருக்குன்னு எவனா சொன்னா நான் ரஃப் ஆயிடுவா. வா. என்ன சார் இவனுங்க கிரைம் சீனுக்குள்ள போய் பேசிக்கலாம்னு சொன்னா என்னென்னமோ பேசிட்டு போறானுங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆமா, நேத்து நைட் கேடிவில என்ன படம் போட்டானுங்க? சிங்கம் நினைக்கிறேன் சார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்? கோவிந்தன் பிரசன் சார். என் இதயம் இதுவரை துடித்ததில்லை. இப்போ என்னாச்சு? ஏதோ கண்டுபிடிச்சிங்களா? யார் கோவிந்தன்? அது கிரைம் சீனை படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதுவும் டிஸ்டர்ப் பண்ண கூட பெட்ஷீட் கட்டி வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல சார், அதான் அமைதியா இருக்காங்க. சார் டெட் பாடி சார். ஓ ஷிட் ஷிட் ஷிட். டெட் பாடியா? அவன் சொந்தக்காரங்க கிட்ட சொன்னீங்களா இல்லையா? அதானுங்க, போன் நம்பர் கேட்ட கொடுக்காம படுத்துக்கிறான். என்னங்க ப்ரா, கொலை பண்ணிட்டானுங்க. அதை கண்டுபிடிக்க உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறான். ஷிட், கொலையா? தெரியல சார். அதுக்கே நீங்க எங்களை கூப்பிட்டீங்க? அடுத்த காலி அதை தெரிஞ்சுக்கிறத உங்களை கூப்பிட்டு இருக்கிறான். யூ ஆர் ரைட். லெட்ஸ் சால்வ் தி கிரைம். ஆமா, அங்கேயே பெட்ஷீட் கட்டி வச்சிருக்கு. அதுக்கு டிபார்ட்மெண்டல் பட்ஜெட் இல்ல, அத பெட்ஷீட் கட்டிக்குதுங்க. ஓ, நாட் அக்செப்டபிள். பம் பம். நீ எல்லாம் லீடரா? என்ன நீ இப்ப எதுக்குன்னா லைசன்ஸ்லாம்? இங்க பாருடா, அண்ணனுக்கு என்னைக்குமே நாணயம் தான் முக்கியம். வரவன் திருட்டு போயில வந்துட்டா என்னன்னா பேசுற? நான் திருட்டு போயிருந்தானே. அது ஊருக்குடா, நமக்கு நம்பிக்கையானவன் தானே முக்கியம். சரி, இப்ப என்ன உனக்கு லைசன்ஸ் தானே வேணும்? ஆமா. சரி, நான் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டா? இல்ல அது தேடி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு போ. நேத்து போன வீட்டுல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கர்ம கர்ம. கதை வந்துச்சு, எங்க ஓட்டையை காணோம். என்ன சார் இவனுங்க தூத்துக்குடியில இங்க வரதுக்கு எப்படி ஒரு பொம்மை போட்டுருமா? கதவே காணோம். யாரா இவனுங்க? மிஸ்டர் ஷெர்லாக், இந்த மர்டர் யார் ஃபர்ஸ்ட் பார்த்தது? நானே. என்ன ஷெர்லாக் சொல்றீங்க? ஆமா சார், அந்த பொண்ணு செவுத்துல சாஞ்சா, அவனும் அந்த பொண்ணு மேல சாஞ்சான். பாவம், அந்த பொண்ணால மூச்சு கூட விட முடியல. ஒரு போலீஸா இருந்துட்டு இதெல்லாம் பாத்துட்டு இருந்தீங்களா ஷெர்லாக்? ஏதோ ஷூட்டிங் போல இவ்வளவு கேவலமா நடிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்னத்துக்கு ஓரமா போயிடுவோம். வேற என்ன சார் பண்றது? யோ, என்னைய உளறிட்டு இருக்கீங்க? செத்து போனது ஆம்பளை, பாடி பார்த்தா தெரியலையா? தெரியுமே, நான் இப்ப இல்ல நான் சொன்னேன். அப்ப நீங்க சொன்ன மாடலுக்கு பொண்ணு அவங்களா? மல்லிகா ஷராவத். அடங்கா ஷெர்லாக். ஆமா சார். ஆஷிக்கு பனாயா, ஆஷிக்கு பனாயா, ஆஷிக்கு பனாயா. நானும் பாத்திருக்கேன், நல்லா இருக்கும்ல. ஆனா அதுல ஸ்டோரி தான் கொஞ்சம் கம்மி. சார், நீங்க கதைக்காக பாத்தீங்க? யூ நாட்டி ஷெர்லாக். சார், என்ன சார் இவனுங்க? நான் தான் சொன்னேனே, இப்ப சேர்த்து போனது வச்சுட்டு எப்பவோ சேர்த்த பாட்டு பத்தி பேசிட்டு இருக்கிறானுங்க.
சார் என்னையா அந்த மர்டர் இல்லைங்க சார். அப்ப மர்டர் 2வா? ஐயோ கருமா, அந்த மர்டரும் இல்லைங்க சார். இந்த மர்டர் சொல்றேனுங்க. You're right. இந்த மர்டர் ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு? சார் வீட்டுக்கு பேப்பர் போட அந்த பையன் சார். அவனை கூட்டிட்டு வரட்டுங்களா? அவனே இந்த மர்டர் பார்த்த ஷாக்ல இருப்பான். இந்த மாதிரி நேரத்துல கூப்பிட்டு பிரஷர் பண்ணக்கூடாது. டோன்ட் கால் தம். இது நம்ம ஊருக்கு தானே, நம்மளே பார்த்துப்போம். ஷெர்லாக், இங்க மர்டர் நடந்ததுக்கான அறிகுறி ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? அப்படி எதுவும் இல்ல சார், பட் ஒரு டெட் பாடி தான் இருந்துச்சு. You're right. அப்ப அதை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணணும். கண்டிப்பா. இதுக்கு தான் 3D கிளாஸ் போட்டு திருடாருன்னா கேட்குறேன்னா. ஏய் யாரா நீ? லொகேஷன் மாத்தானுங்களா? சார் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். நிஜ போலீஸ் போன வாரம் இவன் தான் நம்மளை பிடிச்ச. ஏய் கேக்குறாங்களா? சொல்றா யாரா நீ? நான் வந்து சிலிண்டர் போட வந்தவன். சிலிண்டரே இல்ல, யார்கிட்ட போய் சொல்றேன்? ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. இதா இருக்குல்ல காலி சிலிண்டரு, இதுல தான் கேஸ் காலி ஆயிடுச்சு, அதான் ஃபில் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சார் இவன் சொல்ற எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல. ஐயோ உண்மையான போலீஸ் கண்டுபிடிச்சிட்டானே. என்ன பெருமா இல்லைங்க, இப்ப அவன் என்ன போய் சொன்னாலும் உங்களுக்கு நம்புற மாதிரி இல்ல. நீங்க பேசிட்டே இருங்க பின்னங்க சார். அவன் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா தெரியுங்களா? ஆமா, பின்ன உங்க வீட்டுல மட்டும் ஃபுல் சிலிண்டர் ரீஃபில் பண்ணுவாங்க, எம்டி சிலிண்டர் தானே பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி அவர் சொல்றது உங்களுக்கு தப்பா தெரியுது? கருப்பு சட்டை நல்லா இருப்படா நீ. ஐயோ ரைட்டுங்க, நீங்க சொல்றதா ரைட்டு. காலையில் ராசிக்குள்ள குழப்பம் போட்டு அதான் குழம்பிட்டேன். நீங்களே டீல் பண்ணிக்கோங்க சார். என்ன சார் இதுக்கு நானே சேர்த்துருக்கலாம். சொல்லு, சிலிண்டர் கிலோ எவ்வளோ? என்ன ஜிகே கொஸ்டின்லாம் கேட்குறான். மானியத்தோட கேட்குறீங்களா மானியம் இல்லாமல் கேட்குறீங்களா சார்? சார் இவ்வளவு தெளிவா பேசுறானே, கண்டிப்பா அவன் சிலிண்டர் போட வந்தவனா தான் இருப்பான். அடப்போடா. ஆமாம் சார், இவ்வளோ நாள் தண்ணி கேன் போட்டிருந்தேன், இப்போ வந்து கேஸுக்கு ப்ரொமோட் ஆகிட்டேன். அதெல்லாம் ஓகே. சிலிண்டர் போடுறவன் இப்படியா ட்ரெஸ் பண்ணிருப்பான்? நேற்று எக்கிரி குச்ச ட்ரெஸ் கிடையாச்சு. என்னது அது வந்து ஏன் சார் என்ன மாதிரி ஆணுங்களாம் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடக்கூடாதா? நீங்கள் கொடுத்தா போலீஸ்னு சொல்லிட்டு காய்க் பேட் போட்டுக்கிறீங்க, அதனால தான் நான் சிலிண்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கால் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். நோ, உங்க ட்ரெஸ் உங்க உரிமை, நம்ம என்ன வேணா போட்டுக்கலாம், போடாமலே இருக்கலாம். சரி டக்குன்னு சிலிண்டர் தூக்கிட்டு கிளம்பு. ஓகே சார், சிலிண்டர் தூக்காமலே கிளம்புறேன். கோவிந்தன் ஆப்ஷன் சார். சார் ஒரு டீ கிடைக்குமா? சார் சிலிண்டர் வந்துட்டோம், நம்மளே டீ போட்டு குடிக்கலாம். யா யூ ரைட். குடிகளா? நல்லா வேப்பண்ணி வளர்க்க நீங்க வந்து நல்ல நீ கல்லண்ணு சொல்லிச்சான். ஷெர்லாக், இங்க எதனா ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்டை பாத்தீங்களா? அப்படி எதுவும் பார்க்கல சார், பட் கீழே ஒரு கத்தி இருந்துச்சு. சூப்பருங்க, அதை கொண்டாங்க, அதான் வேணும். அட என்னங்க நீங்க, யாருன்னா காலில் மீச்சு குத்திக்க போறாங்க, நான் தான் தூக்கி போட்டேன். சூப்பர். காலை குத்தி கிழிக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் தூக்கி வெளில போடுங்க. கேஸுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் தூக்கி என்கிட்ட கொடுங்க. எஸ் சார். வீடு ஃபுல்லாக தேடுங்க, எங்கேயும் கிடைக்கலையே. எங்கேயாச்சும் கிடைக்கிறேன். நம்ம கஷ்டமே. நீ என்ன பண்ற? இல்லை சார், நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதான் உங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து நானும் கத்தி தேடுறேன் சார். கத்தாம தேடு போ. டாடி ஹார்பர் வரண்டா, பிளடி டிஃப். ஓ ஷிட் சார், நான் இதை பத்தி தேடுறப்போ இது கிடைச்சது. நம்மளது தான் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஐ எம் இன்னசென்ட் சார். உங்க அப்பா உன்னை ஏமாத்திட்டாரு. டாடி இது இவனோட லைசன்ஸ் தான் சார். ஐயோ. ஓ, இதுக்கு என்ன சொல்ல போற? என்னோட லைசன்ஸ்னு சொல்ல போறேன் சார். டு யூ திங்க் ஐ ஃபுல்? ஏய், ஃபுல் எஃப் ஃப்ரூட்ஸ். எனக்கு என்னமோ டவுட் ஆகுதுங்க. இவன் மந்தது புறகாண்டி வாட், அதானுக்கு பேக் சைடு. ஆனா இந்த லைசன்ஸ் கிடைச்சது வீட்டுக்குள்ள. அப்போ இவன் நேத்தே இங்க வந்துட்டு போயிருப்பானு டவுட் ஆகுது. என்னங்கிறீங்க? இவர் சொல்றது உண்மையா இல்ல ட்ரூவா? நான் சொல்லவா? நேத்து நைட் நீங்க ஒரு பொருள் எடுக்க வந்திருக்க, அதை எடுக்கும் போது நீ அதை டிராப் பண்ணிட்டு போயிருக்க. am I right? அது வந்து என்னைக்குமே உண்மையை சொல்றதுக்கு பயப்படக்கூடாது. நான் சொல்றேன், நேத்து நைட்டே கேஸ் காலின்னு இங்க இருந்து உனக்கு கால் வந்திருக்கு. அதை டெலிவரி பண்ண நீ இங்க வந்திருக்க. வந்து பார்த்தா ஃப்ரண்ட் டோர் லாக்ல இருந்திருக்கு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துருக்க, பட் ஆனா யாருமே டோர் ஓபன் பண்ணல. பொறுத்துக்க முடியாத நீ பேக் கேட் வழியா வந்து ஃப்ரண்ட் டோரை ஓபன் பண்ண பார்த்திருக்க. இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு எதுவுமே தெரியாது. நீ ஒரு சின்சியரான கேஸ்காரன். சார் என்னமோ பேசுறானுங்க சார். எந்திரிங்க சார்.
சார் பாத்தீங்களா உண்மையோட பின் விளைவுகளை. புடி இனிமையாச்சும் மிஸ் பண்ணாம. தேங்க்யூ சார். இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான். 10 ரூபா கொடுத்துருவோம். அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஓகே. ஹலோ, ஏன் அந்த பக்கம் வர? வந்த பக்கமே போ. ஓகே. கோவிந்தன் சார். பிரசன்ட் சார். இந்த கொலையை யார் பண்ணாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆறுங்கது இங்க இருக்கிறதுல உங்களுக்கு யார் மேல டவுட் வரலையோ அவங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. யார் சார்? யாரு? நீங்க தான் ஷெர்லாக். சார் என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு ஷெர்லாக் மேல டவுட் வந்துச்சா? சுத்தமா வரல. அப்ப ஷெர்லாக் தான் பண்ணிருக்காரு. எப்படிங்க சொல்றீங்க? நீங்க கிரைம் த்ரில்லர் படம் பார்த்திருக்கீங்களா? என்ன படம்? படத்துல யார் மேல நம்மளுக்கு டவுட்டே வரலையே, கடைசியில அவங்க தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம ஷெர்லாக் தான் இந்த கொலையை பண்ணிருக்காரு. ஐயோ பெருமாளே. சார் சொல்லுங்க ஷெர்லாக், நைட்டு 10 மணிக்கு மேல நீங்க என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? இல்ல சார், இருட்டு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஏன்? ஏன்னா நான் தூங்கிட்டேன்ல. கரெக்ட். தூங்குனா எல்லாருக்கும் கனவு தான் வரும். ஆனா உங்களுக்கு இருட்டு வந்திருக்கு. அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே இந்த விஷயம் நடந்திருக்கு. ஐயோ சார், எப்படி சார் சொல்றீங்க? அன்னியன் மாதிரி உங்களுக்குள்ள இருந்து ஒரு அன்னியன் வெளியே வந்து இந்த கொலையை பண்ணிருக்கா ஷெர்லாக். ஐயோ சார் 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 எந்திரிங்க சார். என்னமோ பேசுறானுங்க சார். எந்திரிங்க சார். அவனுங்களே ஏதோ ஒரு முடிவு போறட்டும்பா. எந்திரிச்சா முடிச்சு போடுவானுங்க. சுத்தம். ஓ புரியுது சார். ஏன் ஒவ்வொரு டைமும் நான் தூங்குறப்போ எனக்கு இருட்டா இருக்குன்றது புரியுது. ஏன்னா அப்பதான் எனக்குள்ள இருக்கவன் ஏஞ்சிக்கிறான். இனி நான் இருக்கக்கூடாது சார். அரஸ்ட் மீ. உங்க கடமையை நான் பாராட்டுறேன். ஆனா என்னால உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. என்னது சார்? ஏன்னா இந்த கொலையை நீங்க தான் பண்ணீங்க சொல்றதுக்கு ஒரு ப்ரூஃபும் இல்ல. பைத்தியக்காரங்களா, இந்த ஆள் வேற கோர்த்து விட்டு தூங்கிட்டான். இந்த கொலையை நான் தான் பண்ண நிரூபிப்பேன். எப்படி ஷெர்லாக்? பண்ணுவேன் சார். ஏதாச்சும் பண்ணுவேன், என்ன தடுக்காதீங்க. ஷெர்லாக் ஷெர்லாக் ஷெர்லாக். ஓ ஷிட். பெருமாள் டக்குனு கோவிந்தன் எழுப்புங்க. நம்ம மட்டும் ஷெர்லாக்கை தடுக்கலன்னா இன்னும் எத்தனை கொலை பண்ணுவோம் நமக்கு தெரியாது. அட போயா. ஓ ஷிட். கோவிந்தன் அவனுக்கு ஓரஸ் வாங்கிட்டு வரேன். அவனை எழுப்பி வைங்க. நான் போய் ஷெர்லாக் தடுக்கிறேன். ஷெர்லாக். பெருமாளே. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா